ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன்ஸ் டைம். இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரக்கோலி பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப கிக்காக பட்டுன்னு எப்படி செஞ்சு எடுக்கிறது ஒரு 15 மினிட்ஸ்லன்ட்டு பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப சத்தானதுங்க. கண்டிப்பாக இது இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று நான் பார்த்துடலாம். ப்ரக்கோலி ஒரு பூ எடுத்து வச்சுருக்கேன். நம்ம குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணுவோம். அந்த மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இஞ்சியும் பூண்டு விழுதும் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சீரகமும் கடுகும் ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ வெங்காயமும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு வெங்காயம், கருவேப்பிலை கொத்து. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிளான்ச் பண்ணி எடுக்க போகிறோம். ப்ரக்கோலியை அப்படியே நம்ம பொரியலில் சேர்க்க போகிறது கிடையாது. இது சுடு தண்ணியில் போட்டு அதில் இருக்கிற பூச்சியெல்லாம் வந்துடுங்க. ஸோ நல்லா இதில் கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம், ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட. ஃபுல்லாக வேக வேணும், ஒரு 50% வெந்தால் போதும். இதில் பார்த்திங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணி சைடில் வச்சுக்கலாம். இப்போ திரும்பி கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம கடுகும் சீரகமும் எடுத்து வச்சுருக்கல 1/4 டீஸ்பூன் அதையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்தோடனே நம்ம வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பொரிஞ்சு வந்துட்டு வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா ப்ரௌனிஷாக கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். அது நல்லா வதக்கிக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ரெசிபிங்க. இது குழந்தைங்களுக்கு ஸ்கூல் பட்டையும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி கூட. கால்சியம் சத்து ரொம்ப இருக்குது. ஸோ அதனால் இதை வாரத்தில் ஒரு வாட்டினா உங்கள் டயட்டில் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அந்த இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கூடிய மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். நெக்ஸ்ட் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து இதுவும் பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்துகிட்டு இப்போ நம்ம ப்ரக்கோலி தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம்ல அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுருக்கேன். இதில் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து தாங்க ஃபஸ்ட்டு பாயில் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் நெக்ஸ்ட் உங்களுக்கு தேவைக்கேற்ப இப்போ திரும்பி சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கிறேன். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நல்லாவே வெந்து வரட்டும். அதுக்கு நெக்ஸ்ட் உப்பு சேர்த்துக்கிறேன். தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போது இவனாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மூடி வைக்க போகிறேன். மூடிக்கலாம். இப்போ திறந்து பார்த்தா இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் தண்ணியெலாம் வற்றி காய் நல்லா வணங்கி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ப்ரக்கோலி பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் எங்கள் சேனலில் பார்க்க கிச்சன்ஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.